நியாயமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. நான் உன்னை என்னமோ நினைச்சியா? நீ ரவுடிக்கு மேல ரவுடியா கீரா? ஒன்னும் ரவுடி இல்ல, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பழக்கிறவன், உழைச்சு சம்பாதிக்கிறவன் தெரியுதா? அப்படின்னா மாதி ரவுடியா? சாமாரி. சாமாரி இல்லையா? அன்பா கூப்பிடுற சாமாரி. நீ செஞ்ச காரியம் என் மனசு அப்படியே டச் பண்ணிருச்சா? அதான் அன்பு பொங்கி வருது. அப்படியா? அப்ப சரி. ஆமா, இம்மன் பேச்சு பேசுறியே, நீ யாரு? இதே குப்பந்தான். ஒண்டி கட்டையா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை. வயிற்ற கழுவ மானத்தை காப்பாத ஏதோ கிடைக்குது. ஆமா, ஒண்டி கட்டைங்கிற துணைக்கு இனிமேதான் தேடிக்கணும். நல்லா தில் இருக்கிற ஆம்பளையா, சுயமா சம்பாதிக்கிற ஒரு சோமாரியா அப்படி இருந்தா கட்டிக்கலான்னுதான். ஆனா நீ? நானும் ஒண்டி கட்டுதான். ஏதாவது ஒரு நல்லா கைதியா பார்த்து கட்டிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரட்டேன் சோமாரி. சரி கைதே. சோமாரி கைதே. ராஜா, நீக்கு உங்க டான்ஸ் ப்ரோகிராம் பிரமாதம். அது காரணம் யாரு தெரியுமா? யாரு? முன்வரிசையில இருந்து நான் தானே. உன் பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்தாங்களே பாத்தியா? அவங்கள பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தாங்கல. டான்ஸ் தூள் கலப்பிட்டேன். சிப்பாங்க, உங்களுக்கு எப்ப குடும்பம்? ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க? உங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவருக்கு புதுசா 2 சீட்டு கட்டு வாங்கி கொடுத்தா போதும், உடனே சரின்னு சொல்லுவார். என் கவலை எல்லாம் எங்க அண்ணியை பத்தி தான். ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொல்றது? எங்க அண்ணனா இந்நேரம் என்ன செஞ்சுட்டு பாத்துருமா அவரு? அடிமை இருக்கிறதாவது. ஆணுக்கு பெண் அடிமையா இருக்கிறதே வெறுக்கிறவனா? பெண்ணுக்கு பெண் அடிமையா? ராதா ராதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. ராதா, வாழ்நாள் பூரா இல்ல, நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாமா. ஆமா ராதா, அண்ணி உன்னை திடீர்னு பார்க்க வருவாங்க. அப்ப நீ அடக்க ஒடுக்கமா இருந்ததா நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட கண்ணா. சரிங்க, உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆனா தாலி என் கழுத்துல ஏற வரைக்கும் தான். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. ஏங்க, நம்பர் 7 ஏகாம்பரம் தெரு தானே? உங்களதான் கேக்குறேன். 7 ஏகாம்பரம் தெரு தானே? சும்மா இரும்மா. நானே சீட்டு சேராமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். 7 ஏகாம்பரம் தெருவாவது 10 பீதாம்பரம் தெருவாவது சென்று வா. என்னங்க, இந்த வீட்டுல தானே திருச்சிற்றம்பலம் இருக்காரு? ஏமா, இதெல்லாம் போஸ்டர்ல கேட்டு வந்திருக்க கூடாது. இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்க. நான் ராணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். யார் இது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி கிடுகிடு நீ பாட்டுக்குள்ள வர? யாருடி நாய்? மரியாதையா பேசு. முதல்ல நீ யாரு அது சொல்லு. எதுக்கா இங்க வந்த? அண்ணி அண்ணி. என்ன இவதான் அண்ணியா? ஆமா ராதா. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே. அக்கா, நேற்று கொஞ்சம் வீட்டுல வந்து பித்திர பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டான். அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்லம்மா, தெரியாம தானே பண்ண. இது போய் யாரு? உங்க பாவலி என் கண்ணியால கைவிலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன மனுஷன் ஒரே வார்த்தை சொல்லுங்கக்கா, ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. தம்பி, இதுதான் நீ சொன்ன பொண்ணா? ஆமா நீ திருச்சிட்டம்பலம் ராதா. ராதா, உங்க அக்கா சொல்றல்ல, அழாத. எந்திரிமா எந்திரிமா. ராதா ராஜா, அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம். சரத்து, அவங்கெல்லாம் வந்தாச்சு. ஆர்த்தி தட்டோட வா. சாணியை கரைச்சு கொட்டிருப்பேன், ஆர்த்தியை கரைச்சு கொட்டினேன்னு சந்தோஷப்படு. என்னங்க, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இதுக்கெல்லாம் கோபப்படாதமா. முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. புடவை என்ன பெரிய விஷயம்? சொன்னா இவன் துவைச்சு தரான். என்ன துவைச்சு தர மாட்டேன்? அதை விட வேற வேலை என்ன? அதான் புடவை அவுத்து கூட. இங்கேயே வா, உள்ள போ. விளையாடாம போ. என்ன இழுக்க வேண்டியிருக்குது? என்னமா எப்படி சொல்ற? தம்பி கல்யாணம் ஆகி போச்சு, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? பக்கத்துல வா. அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பேசலாங்க.
குழந்தை சத்தம் இப்பவே கேட்காதே, இங்க வா. நீங்க தான் இருக்குதா? புருஷன் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாள்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு? போங்க. இப்ப சொல்லு. ஏங்க நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்கு? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல. அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது? சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்காந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும்? அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்கிரும். ஐயோ, அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே. என்னையா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்க? இன்னொரு மீன் திண்டு போட்டா போயிருப்பா. சோறு நல்லா இருக்குன்னு 8 நாள் சோத்து ஒரே நாள் தூண முடியுமா? என் சமையல் அவ்வளவு நல்லா இருக்குதா? மேல சொல்லட்டுமா, நான் இப்படி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. இப்படி அன்பா ஆசையோட பக்கத்துல உக்காந்துக்கிட்டு எனக்கு யாரும் சோர்பட்டதே இல்லை. உங்க அம்மா போட்டிருப்பாங்களே. எங்க அம்மா முகமே நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. இத்தனை நாள் உறவுக்காரங்க இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தியா? உறவாவது சனமாவது குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் உறவுதான். தினம் நான் சைக்கிள் சாலை கூட்டு போறேன்னு குழந்தைங்க, அவங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி தான். முன்ன விட இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு நீ போட்ட, நாளைக்கு நான் எங்க போறது? ஏன் தினமும் நான் போட மாட்டேன்னா என்ன? என்னையா பாக்குற? அப்படி ஒரு முடிவை நமக்குள்ள பண்ணிக்கலாங்கிறியா கைத? சோமாரி, பின்னதுக்கே உன்னை வீட்டாண்ட கூப்பிட்டு விருந்து வச்சு உன்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நீங்க என்ன சோமாரின்னு கூப்பிடுறிய, அதான் கைத. நீ என்ன கைதான கூப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமாளுகிற சொல்லிட்டாரு. அத்தா என்னம்மா ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த தை அமாவாசை நாம கங்கை ஆத்துல குளிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க? தவுளை கட்டிக்கிட்டேன். குறுக்கு பேசாதையா. மல்லிப்பூ எடுத்து என் தலையில வச்சீங்க. அப்ப என்ன ஆச்சு? அந்த கங்கை ஆத்தோடயே போயிட்டேன். இப்போ ஏதோ நடக்க போதாத்தா என் மனசு சொல்லுது. அதனால இந்த பூவை வைக்காதீங்க. கங்கை அங்க இல்லையே அத்தை. பூவ இருக்கு, கடல் இருக்கு, சென்டிமெண்டா ஃபீல் பண்றா. கப்பு அழாத கற்பகம் அழாத. இந்த பூவை உன் தலையில வைக்கவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன். சரி, அத்தைக்கு நீங்க இப்ப பூ வைக்கிறேன்னா பரவாயில்ல. இப்ப அத்தை எனக்கு பூ வைக்கணுமா? இல்ல மாமா, உங்களுக்கு பாத பூஜை செய்யணும். அந்த காட்சிய எங்க கண்ணால நாங்க பார்த்தா எங்க மாங்கல்ய நினைக்கும். அதெல்லாம் எதுக்குமா? எங்க ஆசையை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். கொஞ்சம் இருங்க, வரோம். என்ன உங்களோட வம்பா போச்சு? பாத பூஜை கீத பூஜைன்னு. இது இது பாத பூஜைனா என்னயா? நீ என் காலை கழுவி விடணும். அவ்வளவுதானே? கழுவிட்டா போச்சு. என் குப்பத்துல எவ்வளவு நாய்க்குட்டிய கழுவிடுறேன் அப்படி நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன நாய்ங்கிற? ஆமா. நல்ல வேலை உரைக்க சொல்லாம விட்டிய. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்.
கட்டுங்க. தாலியை கட்டியா? தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. தாலியை ஏங்க இவரே புருஷன் இல்ல, இவரே புருஷன் இல்ல. அப்ப நீ யாரு? உண்மையை சொல்லு. நான் சாப்பாடு கூட தூக்கிட்டு போற கற்பகம். உன் புருஷன் யாரு? அந்த சக்தி வேலை எனக்கு புருஷனை வர போறேன். எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க பொண்டாட்டிங்களுக்கு குடும்ப நடத்த யோகிதை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க. அதனால இந்த வீட்டுக்கு வந்து மாமியார நடிச்சு இவங்களை அடக்கி ஆள சொன்னாங்க. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற சொன்னாரு இந்த டெல்லிக்காரன். பெருசா அடக்கி ஆள சொன்னாரா? விடுங்கப்பா. கேவலம் ஒரு கூடக்காரிய வீட்டுல கூட்டியாந்து வச்சுக்கிட்டு குடும்ப கௌரவத்தை காக்குறாராம். டெல்லிக்காரர இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. ரொம்ப கேவலமா பேசுற இந்த புற பையன். இரு கற்பகம், இவனை மாதிரி சொந்த வீட்டிலே நகையை திருடி மார்வாடி கடையில் அடமானம் வைக்கலையே. இல்ல போய் அபாண்டமா பழி சுமத்துறாங்க. இவன் எப்படி வந்தா? வளையல் தங்க வளையல். சபாசிடா பேட்டா. ஆமாங்க. இதெல்லாம் என் கையில எப்படி வந்ததுன்னு பாத்து நிக்கிறியா? இந்த பாரு, என் பக்கத்துல நிக்கிறானே ஆண்டாக்குன்னு, இவன் தான் திருடி கொண்டு வந்து என் கையில கொடுத்து விற்க சொன்னா. இந்தா. ஐயோ, சொந்த வீட்டிலேயே கண்ணகோலா. உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்ளவே என் நான் கூசுகிறது. அறிவில்லை தமிழப்பா, உங்களுக்கு மகளா பிறக்க அவனுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு. மச்சான் மச்சான். ஐயோ, இது ஏன் சைக்கிள் ஆச்சே? காணாம போச்சுன்னு சொன்னாரு இவரு. இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமன் நிறைய ஏற்பாடு பண்ணாரு. நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. எனக்கு அப்பவே தெரியும் இது ஒரு ஃப்ராடு குடும்பம்னு. என்ன தலைவர, உங்க சில்மிஷத்தை எடுத்து வெளியே விட்டுமா? கற்பகம், கடதாசி எடு. அது ஆமா, நீ எப்படி முழுசா வந்த? உன்னதான் மாறுகை மாறுகால் வாங்க ஒரு ஆளஞ்சிய. அவன் இப்போ மாறுகை மாறுகால் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லு. போப்போ. ஆறுதலாவது மண்ணாங்கட்டியாவது 6000 ரூபாய் போச்சு. ஏன்பா ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல ஊருக்கு போங்க. போறேம்மா, ஊரை விட்டே போறேன். நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டு பிரச்சனை தூக்கி தலையில போட்டுக்கிட்டோம்மா, என்ன அத்தாலே அடிக்கணும். பஞ்சாயத்து அது நான் வாரேன். இந்தாயா உன் லெட்டர். இனிமே அது ஒழுங்க. ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி நீ நல்லா இரு. அம்மா. அப்பா, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுக, பெரிய இடுக்கண் வருங்கால் வேகமாக நகருக. வந்துரு. டெல்லிக்காரர, இப்ப நான் கிளம்பிடுவா? நில்லு. எங்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொன்னியே, எங்க அதெல்லாம்? அது எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாம் டெல்லிக்காரர்கிட்ட இருக்கு. சித்தப்பா, இப்ப எங்க நகையெல்லாம் எங்க? மார்வாடி கடையில் வச்சிருக்கீங்களா இல்ல வித்து சாப்பிட்டீங்களா? உங்கள மாதிரி ஒண்ணு நான் இல்ல. எல்லா நகையும் இதுல இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. சரியா இருக்கு. இப்ப இவங்க போகலாமா? நில்லு. நீ பாட்டுக்கு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய வெடிகுண்டை கொளுத்து விட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எங்க பொண்டாட்டிகளுக்கெல்லாம் நடத்த சரியில்லைன்னு பேசிருக்கிறேன். இதுக்கு எவன் பதில் சொல்றது? நானும் ஒண்ணு சொல்லலையே. எதிர் வீட்டுக்காரனுக்கும் சரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு ராதா தான் சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, நானா சொன்னேன்? ஆமா, உன் நடத்த சரியில்லைன்னு சரசு தான் சொன்னா. ஐயோ 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 ஐயோ, நானும் அப்படி சொல்லுவேன். தங்கச்சி, உன்னை பத்தி நான் அப்படி சொல்லுவேனா? அக்கா, உங்களை பத்தி நானும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேனா? உன்னை பத்தி நான் அப்படி சொல்லிருந்தா என் வாய்க்கு சோறு கிடைக்காதுமா. உங்க பேர்ல அபாண்டமா பழி சுமத்தினா எனக்கும் சோறு கிடைக்காதுக்கா. எனக்கு ராதா என்னை பத்தி அப்படி கீழ்த்தரமா சொல்லிருக்க மாட்டாங்க. இத பாருங்க, அக்கா என்னை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்க வழி. உங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இப்படி கேவலமா கீழ்த்தனமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேச மாட்டீங்க. அதுதான் பொம்பளைங்களோட குணம். இந்த நல்ல எண்ணம் உங்க மனசுல இருந்து வெளிக்கொண்டு வரதா இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்த சொன்னேன். அப்பா, இப்ப நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இனிமே நாங்க ஒண்ணே இருப்போம். டெல்லிக்காரரா, நான் வந்து சொல்லி முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா இல்ல முரட்டுத்தனமா நடந்துருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வரேன்ப்பா, வரேன்.
கொஞ்சம் நில்லு. தாலியை கொண்டாமா. ஏழு இங்க வா. இந்த தாலியை பசங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க? கட்டுறதுக்கு தான். கட்டு தாலியை.